ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே. வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ். நான் உங்கள் தொழில் ஸ்ரீ. இன்றைக்கி நாம் அட்டகாசமான சுவையில் சாய் சங்க் சம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சூப்பரான ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஸ்டெப் 1க்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே எடுத்து வச்சுருந்த 1 கப் சாய் சங்கை ஆட் பண்ணி 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் சாய் சங்க் அந்த தண்ணியோட நல்லாவே ஊறும். ஸோ அதுக்காக தான் அந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு நார்மல் வாட்டர் ஊற்றிக்கலாம் 1 கப் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில். அது கூடவே நாம் ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சுருந்த எல்லா சாய் சங்கையும் இதுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் இருக்கிற எக்ஸசிவ் வாட்டர் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுக்கணும். அதனால் நம்ம ஹாட் வாட்டர்லேயே வச்சு பிழிய முடியாது. அதனால தான் நம்ம நார்மல் வாட்டருக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பிழிஞ்சு இன்னொரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். எல்லா சாய் சங்கையும் நம்ம புழிஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நாம் இது எல்லாத்தையும் 2 கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே போட வேணாம். நமக்கு நிறைய சாய் சங்க் வரத்துக்காக நான் இது எல்லாத்தையும் 2 கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நல்லா பொரிப்படும். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் அடுத்த ஸ்டெப்பில் பொரிக்க போகிறோம். ஸோ அது நல்லா பொரிப்படும். எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த மாவு எல்லாத்துக்கூடையும் ஒட்டணும். ஸோ அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்படி நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துருக்கனோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சுவையுறவுகளே, அந்த மிக்சர் எவ்வளோ அழகாக அந்த சாய் சங்க் கூட ஒட்டியிருக்குன்னு நீங்களே பாருங்கள். வாங்க ஸ்டெப் 2க்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/4 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம சாய் சங்க் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறப்போ அதில் எக்ஸசிவ் வாட்டர் இருக்கும். ஸோ அதனால் அது தெரிக்கும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சாய் சங்க் எல்லாம் முழுசாக பொரிப்படக்கூடாது. ஒரு லிமிட்டாக தான் பொரிப்பட்டிருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம சம்பல் செய்யும் போது அதில் ரொம்ப இறுக்கமாக இருக்காது. ஸோ அதனால் ஒரு அளவாக பொரிப்பட்டிருக்கணும். அது எப்படின்றது அந்த வீடியோலேயும் நான் காமிச்சிருப்பேன். இப்போ நீங்களே பாருங்கள், அதோட பக்குவத்தை நான் வெளியில் எடுக்கும்போது நீங்களே பாருங்கள், முழுசாக அது வெந்திருக்காது. ஒரு அளவாக தான் வெந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா சாய் சங்கையும் பொரித்து எடுத்துக்கோங்க. வாங்க ஸ்டெப் 3க்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணி ஊற்றி 10லேருந்து 15 காய்ந்த மிளகாய் போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுறலாம். நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணி நல்லா அந்த காய்ந்த மிளகாயோட கொதிக்கும் போது தான் அதோட நிறம் எப்படி மாறி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு தான் காய்ந்த மிளகாயோட நிறம் மாறி இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காய்ந்த மிளகாய் எடுத்து இன்னொரு ஃப்ரெஷ் வாட்டரில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூடயே 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். காய்ந்த மிளகாயை நல்லா நம்ம அடித்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே 2 தக்காளி, 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு தான் அந்த தக்காளி, வெங்காயம், காய்ந்த மிளகாய் எல்லாமே நல்லா அரைப்பட்டிருக்கணும். வாங்க ஸ்டெப் 3க்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானோன்னே இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து 1 அன்னாசி பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே நாம் நறுக்கி எடுத்து வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிறதுக்காக இது கூடவே நான் 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் சுவையுறவுகளே, அந்த தக்காளியும் வெங்காயமும் எவ்வளோ அழகாக வதங்கியிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது கூடவே நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றினோன்னா அந்த பேஸ்ட்டை நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே ஹேண்டில் பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போது நமக்கு என்ன பண்ணணும்னா அந்த சில்லி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்னா 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நடுவில் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அப்படியே விட்டோம்னா அது வந்து சுருங்கி வர்றப்ப அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சுவையுறவுகளே, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த சம்பால் எவ்வளோ அழகாக சுண்டி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது கூடவே நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருந்த எல்லா சாய் சங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா அந்த சம்பல் எவ்வளோ அழகாக சுண்டி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ப்ரீவியஸ் கிளிப்பும் இந்த கிளிப்பும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது எவ்வளோ அழகாக சுண்டி வந்திருக்குன்றது உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும். இப்போ பாருங்கள் சுவையுறவுகளே, சூப்பரான சுவையில் நம்ம சாய் சங்க் சம்பால் ரெடி பண்ணியாச்சு. அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபிஸ் எங்கள்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள் கோடி என் அருமை சுவை உறவுகளே.